அமெரிக்காவும் இஸ்ரேலும் இணைந்து ஈரான் மீது வான்வழி தாக்குதலை நடத்தி வருவதாக சர்வதேச ஊடகம் முழுவதும் தகவல்கள் வெளியாகிக் கொண்டே இருக்கின்றது. ஈரானின் அணு ஆயுத திட்டங்களையும் ஏவுகணை தளங்களையும் குறிவைத்து இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்படுவதாக அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப் சொல்லியிருக்கிறார். இந்த தாக்குதலில் ஈரானின் உச்சத்தலைவர் அயதுல்லா அலி ஹமேனி உயிரிழந்ததாக அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் தரப்பு கூறி வருகின்றது. இதற்காக ஈரானின் 40 நாட்கள் துக்க தினம் அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. இதற்கு பதிலடியாக ஈரான் இஸ்ரேல் மற்றும் மத்திய கிழக்கில் அமெரிக்க கூட்டாளிகளாக இருக்கின்ற பஹ்ரைன், குவைத், கட்டார், ஐக்கிய அரபு அமீரகம் உள்ளிட்ட நாடுகள் மீது ஏவுகணை தாக்குதல்களை நடத்துவதாக கூறப்படுகின்றது. இதனால் அந்த பகுதிகளில் பதற்ற நிலை தொடர்ந்து வருகின்றது. இந்த நிலையில் துபாயில் கார் பந்தயத்துக்காக தங்கியிருந்த நடிகர் அஜித் பாதுகாப்பாக உள்ளார் என்றும் அவர் மேலதிகாரி சுரேஷ் சந்திரா என்பவர் தெரிவித்திருக்கின்றார். இந்த நிலையில் இன்று சென்னை திரும்ப திட்டமிட்டிருந்த அஜித்தின் பயணம் அங்கு நிலவும் அவசர சூழ்நிலை காரணமாக ரத்து செய்யப்பட்டிருக்கின்றது. நிலைமை சீரானதும் அவர் சென்னைக்கு திரும்புவார் என்று தகவல்கள் சொல்கின்றது.